Hi students, this is Anthony. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது மேத்தமெட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்குரிய பேட்டர்ன் அண்ட் சிலபஸ், அதுல எப்படி மார்க்கை ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன் என்ன? 14 onwards. ஃபர்ஸ்ட் ஒரு மதிப்பெண் 1ல இருந்து 14 வரைக்கும் என்ன இருக்கு? ஒரு மதிப்பெண் இருக்கு. அதுக்கப்புறமேட்டு என்ன இருக்கு? இரு மதிப்பெண் 2 மார்க். எத்தனைல இருந்து எத்தனை வரைக்கும்? 15ல இருந்து 28 வரையும் இருக்கு. அதுல 28வது கேள்வி என்னது? கம்பல்சரி கொஸ்டின். கம்பல்சரியா 28வது கொஸ்டின் என்ன பண்ணணும்? அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமேட்டு என்னது? 29ல இருந்து 42 வரைக்கும். யார் இவங்க? 5 மார்க் கொஸ்டின். மொத்தம் எத்தனை அட்டன் பண்ணணும்? 10 அட்டன் பண்ணணும். எத்தனாவது கொஸ்டின் கம்பல்சரி? 42 கம்பல்சரி. 42வது கேள்வி கம்பல்சரி. அதுக்கப்புறமேட்டு 8 மார்க் கொஸ்டின். 2 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். 43 44 இது ரெண்டுமே எய்தர் ஆர், அதாவது ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லி 43ல ஒரு கேள்வி, 44ல ஒரு கேள்வி கேட்பாங்க. இதான் என்னது? கொஸ்டின் பேப்பருடைய பேட்டர்ன். திஸ் இஸ் ஆல்சோ ஃபார் half yearly, ஃபர்ஸ்ட் ரிவிஷன், செகண்ட் ரிவிஷன், தேர்ட் ரிவிஷன், ஆனுவல் எக்ஸாம், பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துக்குமே என்னதான்? இதான் பேட்டர்ன். இதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சிலபஸ் பார்க்க போறோம். சிலபஸ் என்ன? குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஒரு சில பேர் 6th சாப்டர் இருக்கா இல்லையா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க. 6th சாப்டர் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய புக்ல செப்டம்பர் வரைக்கும் நமக்கு எக்ஸாம் நடக்கும். அதாவது செப்டம்பர் மந்த் வரைக்கும் குவார்டர்லி கவர் பண்ணிருக்கணும். அந்த செப்டம்பர் மந்த்னு போட்டிருக்கக்கூடியது எல்லாமே எதுல வருமா? குவார்டர்லி எக்ஸாம்ல வரும். சோ செப்டம்பர்ன்றது 6th சாப்டர்ல போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா இண்டெக்ஸ்ல போய் பாருங்க, செப்டம்பர் மந்த் போட்டிருப்பாங்க. சரி, இப்போ லெசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குவார்டர்லி எக்ஸாம்க்கு ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபோர்த் லெசன், ஃபிஃப்த் லெசன், இந்த 4 லெசன் ஃபுல்லா கேட்பாங்க. தேர்ட் லெசன்ல எக்ஸசைஸ் 3.1ல இருந்து 3.15 வரைக்கும், அதுக்கப்புறம் 16ல இருந்து இருக்கு. அது லாஸ்ட் 1 வேர்டை நீங்க படிச்சுக்கணும். லாஸ்ட் எக்ஸசைஸ் 1 வேர்டு அதை நீங்க கட்டாயம் படிக்கணும். இந்த 16, 17 இருக்கு பாத்தீங்களா, அதை நம்ம விட்டுறலாம். ஏன் அப்படின்னா குவார்டர்லிக்கு கிடையாது. அதாவது அதுல யார் இருப்பா? அணிகள், மேட்ரிக்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணிடுவோம்? இப்ப இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம், படிக்காம விடக்கூடாது. சரி, 6th சாப்டர். இந்த 6th சாப்டர்ல என்னது? டிக்னாமெட்ரி. டிக்னாமெட்ரியில என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. முக்கோணவியல் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. இதுல 6.1 மட்டும்தான் இருக்கு. 6.2க்கு அப்புறமேட்டு இருக்கக்கூடியதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் சம்மு, ட்ரையாங்கிள் கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரையாங்கிள் ஹைபாட்டனியஸ், அட்ஜசன்ட், கர்ண பக்கம், எதிர்பக்கம், அடுத்துள்ள பக்கம் அப்படின்லாம் சொல்லி பேசுவாங்க. அதை பத்தின டாபிக்கை நம்ம அப்புறமேட்டு தான் படிக்க போறோம். இப்ப யாரு? 6.1. இந்த 6.1 யாரு? இதுக்கு சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டான் தீட்டான்னு வரக்கூடிய சைன், காஸ், டான். அதுக்கப்புறமேட்டு பாருங்க. சரி, எப்படி எக்ஸாமுக்கு படிக்கிறது? முதல்ல என்ன பார்த்தோம்? கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன், சிலபஸ் பார்த்தோம். சிலபஸ் பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இப்ப என்ன பார்க்க போறோம்? எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது. முதல்ல நம்ம படிக்கும்போது குவார்டர்லி எக்ஸாமை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆனுவலுக்கு தேவையில்லாததையும் சேர்த்து படிக்க கூடாது. ஓகேவா? ஆனுவலையும் யோசிக்கணும், குவார்டர்லியும் யோசிக்கணும். ரெண்டுத்தையும் யோசிச்சு படிக்கணும். இப்ப பாருங்க, 8 மார்க். யாரு 8 மார்க்? ஜாமெண்ட்ரி, கிராஃப், இவங்க 2 பேர் தான் 8 மார்க். அப்ப ஜாமெண்ட்ரி யார்? ஜாமெண்ட்ரி உன்னுடைய புத்தகத்திலேயே பைசெக்டார், சிமிலர் ட்ரையாங்கிள், டான்ஜென்ட், இது 3 தான் இருக்கும். அதாவது இது முக்கோணம் போட்டு ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க, ட்ரையாங்கிள் போட்டு ஒரு பெரிய சர்க்கிள் வரைஞ்சிருப்பாங்க. அதுதான் என்னது? இந்த பைசெக்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிமிலர் ட்ரையாங்கிள் நிறைய பேருக்கு வரைய தெரிய மாட்டுது. கைடு புக்கை பார்த்து ஒரு சில பேர் அதே மாதிரி வரையறீங்க, அதுக்குரிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டான ஆர்க் வெட்ட மாட்டீங்க. வெறும் ட்ரையாங்கிள் மட்டும் இப்படி வரைஞ்சு விட்டுட்டு, டைமண்ட் மாதிரி வரைஞ்சு விட்டுட்டு ஆர்க் கட் பண்ண மாட்டீங்க. கரெக்டா ஆர்க் கட் பண்ணணும். அந்த வீடியோவும் உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்றோம். அடுத்தது டான்ஜென்ட். டான்ஜென்ட்னா என்ன? தொடுகோடு. இது முக்கோணம், மேலையும் முக்கோணம், கீழையும் முக்கோணம். அது டைமண்ட் கிடையாது, மேல முக்கோணம், கீழே முக்கோணம். அதை சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. சரியா? இதுக்கு பேர் என்னது? தொடுகோடு. 2 டான்ஜென்ட்னு சொல்லுவாங்க, இரு தொடுகோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 3 ஜாமெண்ட்ரி. அப்படின்னா நம்ம 2 படிச்சுட்டோம்னா ஹேண்டில் பண்ணிடலாம். ஒண்ணு இதை கேட்பான், இல்ல இதை கேட்பான். இது கொஞ்சம் கஷ்டம், இதுல கொஞ்சம் நிறைய தவறுகள் வரும், நீங்க தப்பு பண்ணுவீங்க. பட் இது 2 ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதனால இதை நீங்க என்ன பண்ணுங்க? படிங்க. இப்போ எக்ஸாமுக்கு குவார்டர்லிக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் மட்டும் படிச்சா போதும். ஏன்னா அது மட்டும் தான் போர்ஷன்ல இருக்கு. பைசெக்டாரும் இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண போறோம்? ஆங்கிளுக்கு வேண்டான்றனால பைசெக்டாரை விட போறோம்.
குவார்டர்லிக்கு சிமிலர் ட்ரையாங்கிள் அண்ட் பைசெக்டார் இவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க. நம்ம படிக்க போறது யார? சிமிலர் ட்ரையாங்கிள மட்டும். கிராஃப் கிராஃப்ல என்ன இருக்கு? டைரக்ட், இன்டைரக்ட், பேரபோலா அப்படின்னு 3 பார்ட் இருக்கு. இந்த டைரக்ட் இன்டைரக்ட் அப்படின்றது ரெண்டுமே சேர்த்தாப்புல ஒரே சிலபஸ்ல வரும். பட் இந்த பேரபோலா தனி சிலபஸ் வரும். பேரபோலானா என்ன? பரவளையம். இப்படி வளைவும்ல ஒரு கிராஃப் போடுவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போடுவோம். இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ் போடுவோம். போட்டு ஒரு பேரபோலா இப்படி வளைவு போடுவோம். இது பேரபோலா. இது டைரக்ட் இன்டைரக்ட். டைரக்ட் இன்டைரக்ட்னா என்ன? டைரக்ட்னா நேரா இப்படி எல் மாதிரி கோடு போட்ட அப்படின்னா அதுக்கு பேர் டைரக்ட். இன்டைரக்ட்னா இப்படி வளைவு வரணும், அவ்வளவுதான். அதுக்குரிய பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க கொடுத்திருப்பாங்க. ஒரு சில இடத்துல ஈக்குவேஷனா இருக்கும், அதை எடுத்து எழுத முடியுமானா எழுத முடியும். நல்ல பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா செஞ்சிடலாம். சரி, இப்ப இந்த டைரக்ட் இன்டைரக்ட மட்டும் படிச்சா போதுமானது. ஏன்னா ஒண்ணு டைரக்ட் வித் பேரபோலா, இன்டைரக்ட் வித் பேரபோலா கேட்கலாம், இல்ல டைரக்ட் இன்டைரக்ட்னு பப்ளிக்ல கேட்கலாம். நமக்கு யார் மட்டும் போதும்? டைரக்ட் இன்டைரக்ட மட்டும் படிச்சா போதும். பேரபோலா அப்ப என்ன பண்ணிடலாம்? விட்டுறலாம். படிக்க கூடாதுன்றது கிடையாது. 11th 12th எல்லாம் பேரபோலாக்குன்னு தனி சாப்டரே இருக்கு. ஆனா என்ன பண்ணணும்? அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்ப டைம் கிடையாது, அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். சரி, இதுதான். இது எங்கெங்கெல்லாம் இருக்கு? இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் எங்க இருக்கு? எக்ஸசைஸ் 4.1ல 10ல இருந்து 13 சம், அதாவது மொத்தம் 4 சம். எக்ஸாம்பிள் 4.10ல 4.11ல அவ்வளவுதான், 2 சம். அப்ப மொத்தம் எத்தனை சம்? 6 சம். 6 சம் போட்டா ஒரு 8 மார்க். அதுக்கப்புறம் பாருங்க, டைரக்ட் வேரியேஷன், இன்டைரக்ட் வேரியேஷன், நேர் மாறுபாடு, எதிர் மாறுபாடு அப்படின்னு சொல்லுவோம். அதுல 3.15 அப்படின்ற எக்ஸசைஸ்ல 6 சம் இருக்கு. எக்ஸாம்பிள் 3.41 டு எக்ஸாம்பிள் 3.50 வரைக்கும் இருக்கு. மொத்தம் 4 சம். அப்ப 6 + 4 10 சம் போட்டா எத்தனை? மொத்தம் 8 மார்க். இந்த 8 மார்க் இந்த 8 மார்க் சேர்த்தா 16 மார்க் குவார்டர்லில கட்டாயம் எடுத்துடலாம், பப்ளிக்கும் எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பாருங்க, ஒன் வேர்ட். இந்த ஒன் வேர்ட் யாரு? எல்லா லெசன்லயும் இருக்கக்கூடிய யாரு? லாஸ்ட் எக்ஸசைஸ்ல ஒரு மதிப்பெண் இருக்கும். அந்த ஒரு மதிப்பெண்ணுக்கு ஹிண்ட் வச்சு 4 ஆப்ஷனையுமே வாசிங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது அந்த கொஸ்டின் வேற மாதிரி தெரியும், ஆப்ஷன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அப்ப என்ன பண்ணணும்? கொஸ்டினை வாசிக்கிறீங்க, ஆப்ஷனை அண்டர்லைன் பண்றீங்க, 4 ஆப்ஷனையும் வாசிக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆன்சர்ன்றதை ஹைலைட் பண்ணி படிக்கணும். அப்படி படிச்சாதான் என்ன ஞாபகத்துல இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை டெஸ்ட் எழுதி பார்க்கலாம். ஆன்லைன் டெஸ்டே இருக்கு நிறைய. குரோம்ல நீங்க போயிட்டு ஆன்லைன் டெஸ்ட் இப்ப 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒன் வேர்ட் அப்படின்னு சொல்லி போட்டீங்கனாலே அந்த ஆன்லைன் டெஸ்ட் கூட நீங்க எழுதி பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு 5 மார்க். இப்பதான் முக்கியமான சாப்டர். அதாவது நம்ம 2 மார்க் என்ன பண்றோம் அப்படின்னா, கான்சென்ட்ரேட் இப்ப பண்ணல, ஓகேவா? ஏன்னா இதை படிக்கிறதுக்கே நமக்கு நேரம் போதுமானதா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் ஈவினிங் இருக்கு, நாளைக்கு 1 டே ஃபுல்லா இருக்கு. இதை பார்க்கவே நேரம் போயிடும். இதுல நீங்க 2 மார்க் சேர்த்து கலந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். அது மட்டும் இல்லாம 5 மார்க்ல நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. சரியா? அதனால இந்த 5 மார்க் நம்ம முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் 2 மார்க். இப்போ 5 மார்க். 5 மார்க்ல யாரு? ஃபர்ஸ்ட் 4th சாப்டர். ஏன் ஃபர்ஸ்ட் 4th சாப்டர் கொடுத்துருக்கேன்? இந்த தியேட்டரை உட்காந்து படிக்கவே மாட்டீங்க. இது தேல்ஸ் தேற்றம், இது ஆங்கிள் பைசெக்டார் தேற்றம். இந்த 2 தேற்றத்தையும் நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? படிக்க மாட்டீங்க. அதனாலதான் முதல்ல படிக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணு? தேற்றம் என்னவோ 5 தடவை எழுதி பாரு, 10 தடவை எழுதி பாரு, ஓகேவா? எழுதி பார்த்தா இது எதுவா இருந்தாலும் ஈஸி தான். சரியா? அதுக்கப்புறமேட்டு என்னது? 5th சாப்டர். இந்த 5th சாப்டர்ல யார் யார் இருக்கா? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் குவாட்ரிலேட்டரல். அதே ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் ட்ரையாங்கிள்ல கே கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்கு, பி கண்டுபிடிக்கிற மாதிரி கணக்கு, ஏபிசின்னு ஈக்குவேஷன் கொடுக்குற மாதிரியான A + B B + Cன்ற கணக்கெல்லாம் இருக்கும். இவங்க எல்லாமே சேர்த்து ஒரு கணக்கா வரலாம், ஏதாவது ஒரு கணக்கு. நீங்க எல்லாத்தையும் சேர்த்து படிச்சீங்கன்னா ஏதாவது ஒரு கணக்கு வரலாம். அதுக்கப்புறமேட்டு யாரு? ஃபைண்ட் தி ஈக்குவேஷன். யாரா? ஸ்ட்ரைட் லைன் பர்பெண்டிகுலர். ஓகேவா? செங்கோணமாகவும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க. இவங்க 2 பேருக்கும். இதுக்கு என்னது? பரப்பளவு. யாருடைய பரப்பளவு? முக்கோணத்தின் பரப்பளவு, நாற்கரத்தின் பரப்பளவு. இதுலயே என்ன இருக்கும்? முக்கோணத்துல கேவின் மதிப்பை காண்க, பியின் மதிப்பை காண்க, ஏபிசியின் மதிப்பை காண்க அப்படின்ற கணக்கும் இருக்கும். இதுல ஏதாவது ஒரு கணக்கு கட்டாயம் பப்ளிக் வரும், குவார்டர்லிக்கு 2 வரும். ஏன்னா சிலபஸ் கம்மியா இருக்கனால 2 கேட்பாங்க. 6th சாப்டர். இந்த 6th சாப்டர் தான் நான் சொன்னேன் நான் நடத்துவேன் அப்படின்னு சொல்லி. இந்த எக்ஸாம்பிள் 6.12, 6.14, 6.16, 6.17 அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள் 5 மார்க்ல வருது. இந்த எக்ஸாம்பிள் நாங்க நடத்துவோம். எக்ஸசைஸ் 6.1ல 6, 7, 8, 9, 10 இதுவும் 5 மார்க்ல வருது. சோ இது
அதுக்கப்புறமேட்டு லெசன் நம்பர் 3. லெசன் நம்பர் 3ல என்னது, யார் 5 மார்க், ஃபைண்ட் எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் ஒய் இசட்னா யாரு, சமன்பாடு, ஈக்குவேஷன்ல எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு இசட்டின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கும். அதுல நம்ம கண்டுபிடிக்கணும், சமன்பாடாக கொடுக்கப்பட்டு எக்ஸ் ஒய் இசட் மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்ல அப்படின்னா ஸ்டேட்மெண்டா ஒரு 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 கொஸ்டினா கொடுத்திருப்பான். எப்படி கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு ஸ்டேட்மெண்டா வரும், அது போல கொடுத்து அதோடைய வாசகம் கொடுத்து வாசகத்துல இன்னாரு இவ்வளோ வித்தாங்க, இன்னாரு இவ்வளவு வித்தாங்க, இந்த ஆப்பிள் இவ்வளவு விற்கப்பட்டுச்சு, இந்த ஆரஞ்சு இவ்வளவு விற்கப்பட்டுச்சு, மொத்தமா எனக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு. அப்ப ஆப்பிள் எக்ஸ்னும் ஆரஞ்சு ஒய்னும் மேங்கோ இசட்டனும் மொத்தமா விற்கப்பட்ட லாபத்தை அந்த அமௌண்ட்டை ஈக்குவல் டு ஆன்சராகவும் வச்சுக்கிற மாதிரியான ஒரு சம் இருக்கும். அதான் ஈக்குவேஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். இதுல ஒரு கணக்கு கேட்கலாம். ஜிசிடி அப்படின்றதுல ஒரு கணக்கு கேட்கலாம். இது இல்லாம என்னது, ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா வர்க்கம். ஓகே, இதுல இருந்து ஒரு கணக்கு கேட்கலாம். சிம்பிளிஃபை. இது ரெண்டுத்தையும் உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இப்ப இந்த ரெண்டு டாபிக்கை விட்டுருங்க. ஏன்னா இந்த ரெண்டு டாபிக் யூ ஃபீல் டிஃபிகல்ட்டா இருக்கும். இதெல்லாம் கம்பல்சரி என்னன்னா கேட்டுருவான். அதுக்கப்புறமேட்டு பாருங்க, எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். இது என்ன, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ்னா என்ன, ஏ யூனியன் பி, பி யூனியன் சி, அதுக்கப்புறம் இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், அதுதான். ஓகேவா. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்ன, எக்ஸ் மதிப்பை கொண்டு போய் ஏதாவது ஒரு சமன்பாடு, ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துப்பா, அதுல கொண்டு போய் பிரதிநிதி. எக்ஸ் மதிப்பு யாரு, அவனே கொடுத்துருவான். இல்ல அப்படின்னா நம்மளே 1 2 3 எடுத்துக்கலாம். அது போல நிறைய சம் இருக்கு. ஃபாக். ஃபாக்னா என்ன, ஃபாக் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி. அது ஜிஓ எஃப்னு கொடுத்திருப்பாங்க. அப்ப ஜி ஆஃப் எஃப். அப்ப எஃப் ஆஃப் ஜியோடைய ஈக்குவேஷன் என்னவோ ஈக்குவேஷன் கொண்டு வந்து எஃப்ல போட்டு, புரியுதா. அந்த சம்பவம் நான் உங்களுக்கு வரக்கூடிய லெசன்ஸ்ல வரக்கூடிய கிளாஸ்ல நடக்கும். இது இல்லாம இது இந்த ரெண்டு 5 மார்க்ன்றது கொஞ்சம் ரேரா கேட்பாங்க. மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது. ஏதாவது எப்பயாவது ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கேட்கக்கூடியது. என்னது, இந்த பாரமீட்டர் அண்ட் செல்சியஸ்ன்ற கணக்கு. இது இல்லாம h of b which was from second chapterல find the sum of nth term, அதாவது continuous terms கொடுத்திருப்பான். 5 5 5 அப்படின்றத ஆட் பண்ணிக்கிட்டே போனா அப்ப nth term என்ன அப்படின்றத கேட்பான். அதுக்கப்புறமேட்டு find the sum of அப்படின்னு சொல்லி 9 power 3 10 power 3 up to 21 power 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 9 into 9 into 9 அதோட ஆட் பண்ணி அதோடைய வேல்யூ ஆட் பண்ணி இதோட வேல்யூ ஒருவனே ஆட் பண்ணி போறது கஷ்டம். ஆனா ஃபார்முலா இருக்கு நமக்கு, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி போட்டோம் அப்படின்னா இது ஈஸியா வரும். சோ இந்த கணக்கு இது மாதிரி இந்த ஒரு பர்டிகுலரான கணக்கு தான் வருமானு கேட்டா நோ. இந்த மாடல்ல இருக்கக்கூடிய கணக்குன்ற போது இந்த கணக்கை போய் மனப்பாடம் பண்றத முதல்ல நிறுத்துங்க. கணக்கை மனப்பாடம் பண்றத நிறுத்திட்டு முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கும். அந்த கணக்கு புரியலையா, அப்ப அந்த கணக்குல ஏதோ முக்கியமான ஸ்டெப் உனக்கு புரியல, இன்னும் பேசிக் ஏதோ இன்னும் புரியல அப்படின்றதுதான் அர்த்தம். அந்த கணக்கு உனக்கு புரியல அப்படின்னா ஏதோ மைன்யூட்டான விஷயம் புரியல. ஒரு சில பசங்களுக்கு பிளஸ் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போனா மைனஸ்ன்ற விஷயங்களே தெரியாம இருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். முக்கிய பேசிக் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, கணக்கு பாருங்க. நாங்க நடத்தக்கூடிய லெசன்ஸ் எல்லாத்துலயுமே ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் வித் பேசிக், அதாவது பிளஸ் ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போனா மைனஸ் ஆகுதுன்றத முதற்கொண்டு போடுவோம். சோ அந்த வீடியோ எப்படி இருக்கும், ஒரு சமயம் ஒரு 5 மார்க் நடத்தணும்னா 5 நிமிஷத்துல மித்தவங்களும் நடத்துறாங்க அப்படின்னா நம்மளால அப்படி நடத்த முடியாது. ஏன் அப்படின்னா லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், அதாவது இதை பத்தி தெரியாம இருக்கிறனால அவங்க லோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பை நம்ம சொல்லுவோம். அடுத்தது இதனது ஏபி அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன். அதுல 1 2 3 4 கணக்கு 4 வெரைட்டியில கொடுத்துருக்கேன். இந்த 4 வெரைட்டி கணக்கு இது இல்லாம சேலரி வச்சு ஒரு கணக்கு இருக்கு இதுல, சரிங்களா. அந்த சேலரி கணக்கும் நீங்க போட்டுக்கணும், சரியா. ஆல் தி வெரி பெஸ்ட். எக்ஸாம் ஒழுங்கா பண்ணுங்க. சொல்லியிருக்க வைஸ், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 8 மார்க் படிக்கிறீங்க, அதுக்கப்புறமேட்டு 1 மார்க் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் 4th சாப்டர்ல 2 பேப்பர் படிச்சு எழுதி பாக்குறீங்க, அதுக்கப்புறம் 5th சாப்டர் 6 3 1 2 இந்த ஆர்டர்லயே படிச்சா போதுமானது. சார் 2 மார்க்கே டோட்டலா தொடல அப்படின்னு சொல்லி கேட்டா ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து நீங்களே எழுத முடியும், கட்டாயம் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து 2 மார்க் எழுதுவீங்க, ஓகேவா. அது இல்லாம 3rd சாப்டர்ல இருந்து எழுதுவீங்க, 4th சாப்டர்ல இருந்து எழுதுவீங்க. அப்படி எழுத முடியலனாலுமே பரவாயில்ல, சரியா. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டா 20 மார்க் நம்ம கண்டிப்பா ஸ்கோர் பண்ண முடியும். பட் இப்ப வேணாம், முதல்ல இதுல நல்ல மார்க் எடுங்க. இதுல நல்ல மார்க் அப்படின்னா ஃபுல் ஃபிளெட்ஜா படிச்சுட்டு போய் இப்ப 5 மார்க் கேள்வி ஒண்ணு கேட்கறான் அப்படின்னா 5 மார்க் 5 மார்க்கே எடுக்கணும். 8 மார்க் இல்ல 8க்கு 8 மார்க் எடுக்கணும்,
ஓகே, அது போல படிச்சுட்டு போகணும். சரியா? கிவன் எழுதுங்க, சொல்யூஷன் எழுதுங்க. ஓகேவா? கிவன் லெஃப்ட் சைடு எழுதுறீங்க ஏதாவது ஒரு பேப்பர் அப்படின்னா இங்க கிவன் எழுதணும், இங்க ஃபைண்ட் எழுதணும், இங்க சொல்யூஷன் ஆரம்பிக்கணும். சப்போஸ் ஒரு சில இதுல எல்லாம், இப்ப உதாரணத்துக்கு இந்த சாப்டர்ல 5th சாப்டர்ல எல்லாம் எல்லாத்துக்குமே டயக்ராம் வரும். அந்த மாதிரி என்ன இங்க டயக்ராம் போட்டுருங்க. அப்ப இங்க என்னது கிவன், ஃபைண்ட், டயக்ராம், இங்க கீழ இருந்து சொல்யூஷன் ஆரம்பிக்கிறீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஆன்சருக்கு பாக்ஸ் போடுறீங்க. நல்லா கவனிக்கணும், ஆன்சர்ல 2 டைப் ஆஃப் ஆன்சர் எழுதணும். ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு சம்ம டைரக்டா கேட்டிருந்தான் அப்படின்னா ஆன்சர்ல போட்டு டப்பா போடலாம். இதே ஸ்டேட்மெண்ட்ல கேட்டிருக்கான் அப்படின்னா அந்த ஆன்சருக்கு நீங்க ஸ்டேட்மெண்ட்ல தான் பதில் சொல்லணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அது போல நல்ல எக்ஸாம் எழுதுங்க, எல்லாத்தையும் நல்லா ட்ரைன் பண்ணுங்க. பிராக்டிஸ் வேணும், பிராக்டிஸ் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு சம் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கு, நல்லா இருக்கு, வெரி குட், இந்த சம் நான் போட்டுருவேன் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. உடனே நீங்க என்ன பண்ணிருங்க, அந்த கான்பிடென்ட் வந்தோன்னு ஒரு பேப்பரை எடுத்து போட்டு பார்த்துடணும். போட்டு பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது லைஃப்ல மறக்கவே மறக்காது, ஈஸி தான். சரியா? சோ ட்ரைனிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிராக்டிஸ் தான் வேணும், ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களை நீங்களே. சரியா? உங்களை ஒருத்தர் ட்ரெயின் பண்ணணும்னு நினைக்க கூடாது. நீங்களே என்ன பண்ணணும், உட்காந்து ஒரு 4 தடவை 5 தடவை 10 தடவை அப்படின்னு சொல்லி எழுதி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும், ஒரு சில பேருக்கு அப்படிதான் ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் போக போக மேத்ஸ் புரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் போடணும்ன்ற அவசியமே கிடையாது, போட்டு பார்க்கணும்ன்ற அவசியமே இல்லாம போயிடும். அதுக்கப்புறம் உனக்கே புரியும், நீயே போட ஆரம்பிச்சிடும், உனக்கே ஆன்சர் தெரியும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதான், இதுக்கு அடுத்த ஸ்டெப் இதான் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே ஆன்சர்ஸ் என்ன ஆகும் தெரிய ஆரம்பிச்சிடும். சோ அதுக்கு அந்த அளவுக்கு நீ ஃபிளட்ஜ் ஆகணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடியே நல்லா ட்ரெயின் ஆகணும், நல்லா போட்டு பார்க்கணும், இருக்கக்கூடிய நேரத்தை வீணாக்க கூடாது. சரியா? ஒழுங்கா படிங்க. ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. இன்னும் ஒரு சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இது இல்லாம யாருக்காவது மேக்ஸ் டஃப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றவங்களுக்கோ இல்ல இந்த மாதிரியான ஐடியாஸ் இல்லாம டியூஷன் போக முடியாத மாணவர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.